எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக வீடியோவை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் சீசன் தொடங்கியாச்சு. சம்மரில் நம்மளுக்கு ஞாபகம் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி தான். தண்ணி சம்மர் சீசனில் அதிகமாக குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாதான் இந்த வெயிலை நம்மளால் சமாளிக்க முடியும். நம்ம உடம்புலையும் ஈரப்பதம் இருக்க தண்ணியை கட்டாயமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பழங்கள் இந்த சீசனுக்கு கிடைக்கிற மாம்பழம், தர்பூசணி, லிச்சி, எலுமிச்சை, வெள்ளரிக்காய், இது போன்ற நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு நீர் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெயிலை சமாளிக்க இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ்ன்னு சொன்னால். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா இலகுவான சாப்பாடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தயிர் சாதம், அந்த தயிர் சாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெயிலுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இலகுவான க்ரீமியான சாப்பாடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்ம சில்லுன்னு ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ நீங்கள் வீட்லேயே நம்ம கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு ஐஸ் பாப் செஞ்சு சாப்பிடுங்க. மில்க் ஷேக் மற்றும் ஐஸ்கிரீம்ஸ்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்றது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூஸ் பிடிக்காதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தண்ணியோட அதிகமாக நம்ம குடிக்கிறது ஜூஸுன்னு தான் சொல்லலாம் அந்த வெயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு நம்ம வீட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கிறது அது ஹெல்த்தியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.